ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஸ்மாஸ் கார்டன். இன்றைக்கி நீங்கள் கேட்ட மாதிரியே கார்டன் டூர் தான் போட்டிருக்கோம். பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம கார்டன். மொத்தமே இவ்வளோ தான் இடம் இருக்கும். பார்த்திங்கன்னா நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தொட்டியில் வெத்தலை இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா அவரைக்காய் ஃபுல்லாமே விதை எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்ச நாள் காஞ்சிரும். அப்புறம் இது எல்லாமே பட்டன் ரோஸு. எல்லாமே கட் பண்ணி வேறு இடத்துல வச்சு இப்போ திரும்ப தளிர் ஓடுது. இன்னும் மொட்டு வைக்கலை. அப்புறம் பார்த்திங்கன்னா இது நாட் ரோஸில் கட்டிங்ஸ் நான் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா மொட்டு வந்துடுச்சு. அப்புறம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிடுவோம்ல, யூஸ் பண்ணி போடுற குச்சிலேருந்து புதினா வச்சுருக்கேன். அதுவுமே நல்லா தான் வந்திருக்கு. இது முல்லை அந்த பக்கம் வச்சுருக்கேன். அதை எடுத்து கட்டிங்ஸ் போட்டு இங்கே வச்சேன். அழகாக வளர்ந்துருக்கு. இது பிரண்டை எப்படி உள்ளே போய் வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். அப்புறம் இது செவ்வந்தி கூட எப்படியும் அவரைக்காய் விதை விழுந்து வளர்ந்துருக்கு போல். இது எல்லோ கலருங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு ஃப்ளாரு. காலையில் தான் இது பூக்கும். இப்போ மணி ஒரு 4 மணிக்கிட்ட இருக்கும். அதனால் எல்லாமே பூத்து முடிஞ்சிச்சு. இதுவும் அவரைக்காய் தான். அப்புறம் இதுலேயே தக்காளி இருக்குது, சாமந்தி, அப்புறம் கத்திரிக்காய் ஃபுல்லாமே அறுவடைக்கு ஃபுல்லாமே தந்துட்டு இப்போ ஃபுல்லாக முடிய போகுது. கொஞ்ச நாளில் காஞ்சிரும். காஞ்சோடனே எடுத்து போட வேண்டியதான். அப்புறம் இது எல்லாமே புதினா தான். வீட்டிலேருந்து யூஸ் பண்ணிட்டு போகிறது தான். அப்புறம் இது கனகாமரம் இப்போ தான் வளர்ந்துட்டுருக்கு. எல்லாமே சாமந்தி தான். பிங்க் கலரு, ஒயிட்டு, எல்லோ தான் இருக்குது. நான் இது மட்டும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா இது சப்போட்டா வளரவே மாட்டேங்கி. உங்களுக்கு என்ன பண்ணால் வளரும்னு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இது வீட்டு துளசி. இன்னும் விதை எல்லாமே எடுத்து இப்போ தான் திரும்ப காஞ்சிட்ருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா கனகாமரம் எவ்வளோ அழகாக பூத்துருக்குன்னு பாருங்கள். அப்புறம் இது செம்பருத்தி அந்த பக்கம் வச்சுருந்தேன். அங்கே வெயில் இல்லாதனால வளரவே இல்லை. திரும்ப இங்கே வச்சோடனே நிறைய மொட்டுக்கள் வந்திருக்கு. இந்த பூ வந்துச்சுன்னா நான் உங்கள்கிட்ட வீடியோ ஷேர் பண்ணுறேன். பாருங்கள், 1 2 எத்தனை பூ இருக்குது, எத்தனை மொட்டு இருக்குதுன்னு பாருங்கள். அப்புறம் ஃபுல்லாகவே இந்த பக்கம் அதிகபட்ச சாமந்தி தான் இருக்கும். இது கிரிக்கிரி ரோஸு. இதுலேயுமே நிறைய மொட்டுக்கள்லாம் இருக்குது. டெய்லி ஒன்று வச்சுட்டு போகலாம். அந்த மாதிரி பூத்துக்கிட்டே இருக்கும். பாருங்க எவ்வளோ மொட்டு, 1 2 அத்தனை இருக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இது சாமந்தி தான். நான் கட்டிங்ஸ் போட்டு வச்சது தான். நான் ஃபஸ்ட்டு காட்டினல அந்த பூ இருந்துச்சுல்ல, அதுலேருந்து கட்டிங்ஸ் போட்டது. அப்புறம் இது பார்த்திங்கன்னா அங்கே காட்டினது தான். பட்டன் ரோஸ்லேயே கட்டிங்ஸு. இதில் மொட்டு வந்துடுச்சு. இது மல்லிகைப்பூங்க எப்படி கீழேருந்து வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் ரெயின் லில்லி எல்லாமே ஒரு குப்பை மாதிரி வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு கட் பண்ணி விட்டுருக்கேன். அடுத்து பாருங்கள், எல்லாம் தண்டிக்கிறேங்க. என்ன தான் சாப்பிடுதுன்னே தெரிய மாட்டேங்கி. ஏதோ சாப்பிட்டு போயிடுது. இதை கண்டுபிடிச்சே ஆகணும். பார்த்திங்கன்னா சரி, எல்லாமே கீரை எல்லாமே வேஸ்ட் ஆகிட்டு விதைக்கி விட்டுருக்கோன்னு சொல்லிட்டு விதைக்கி விட்டுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா பிரண்டை, டேபிள் ரோஸு, அப்புறம் பாலாக்கீரை, அப்புறம் திரும்படி பிரண்டை தான். எல்லாமே பிரண்டை அங்கங்கே எடுத்து கட் பண்ணி எங்கேயாவது வச்சுருவேன். அது நல்லா வளர்ந்துருக்கு பாருங்கள். அப்புறம் இது வெண்டைக்காய் எந்த அளவுக்கு முத்தி இருக்குதுன்னு பாருங்கள். அது முத்தின பிறகு தான் நானே பார்த்தேன். சரி விதைக்கு விட்டுருவோன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்புறம் துளசிங்க, வீட்டு துளசி நல்லா விதெல்லாம் காஞ்சிருச்சு. அதை அங்கேயே போட்டுட்டேன். இன்னும் காற்று வர அடிக்க காற்றுல எங்கேயாவது பறந்து போய் ஒவ்வொரு இடத்துல போயிடுது. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்தி மந்தாரை பாருங்கள், ஒரு இடுக்கில் வளர்ந்துட்டுருக்கு. சரி ஒரு 2 விதை இருந்துச்சு. இந்த அந்தி மந்தாரை நான் ரொம்ப நாளாக தொட்டியில் போட்டு வளர்த்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் வரவே இல்லை. ஜஸ்ட்டு தெரியாமல் ஏதோ ஒரு விதை கீழே விழுந்துச்சுங்க. அதுலேருந்து வளர்ந்தது தான். அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன், இது இனிமேல் கீழே தான் போடணும் அப்படின்ட்டு. அன்னையிலேருந்து கீழே போடுறது தான், அதுவே வளர்ந்துடும். அப்புறம் பார்த்திங்கன்னா கனகத்திரி, இது காட்டு துளசிங்க. எல்லாம் விதைக்கி விட்ருக்கேன் பாருங்கள். இன்னும் விதை இன்னும் வரலை. அப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் கனகாமரம் இந்த பாருங்கள் விதைக்கு தான் இருக்குது. இந்த ஒரு மொட்டு பாருங்கள் ஃபுல்லாக ஒரு 2 இது நல்லா காஞ்சிருக்கு. அது மட்டும் எடுத்து உங்கள்கிட்ட உடச்சி காட்டிட்டு அதுலேயே போட்டுடலாம்.
அங்கே எந்த அளவுக்கு அழகாக அப்படி பிச்சோனே வருதுன்னு பாருங்கள். அதை அதிலே போட்டுருவோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாயன் கீரை தான். ஏற்கனவே நான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் இந்த மாயன் கீரையை பற்றி தான் நான் சொல்லியிருந்தேன். பாருங்கள் இவ்வளோ மேலே வர அடர்த்தியாக வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். வளர்ந்து வளர்ந்து எங்கேயாவது ஒடிஞ்சு விழுந்துருது. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மணி பிளான்ட்டு, டேபிள் ரோஸு, இது வந்து ஒரு அழகு செடிங்க. இது மணி பிளான்ட்டில் இன்னொரு வெரைட்டி. அப்புறம் திரும்படியும் டேபிள் ரோஸ் தான் சுற்றி. அப்புறம் வந்து இது புங்க மரம் வச்சுருக்கேன். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தழுத்துட்டே வருது. அப்புறம் பாருங்கள் ஜினியா இந்த வெயிலில் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். அப்புறம் சம்மங்கி வச்சுருக்கேன். பூவே பூக்கலை, 1 வருஷம் ஆயிடுச்சு. அப்புறம் ஸ்பைடர் லில்லி வச்சுருக்கேன். இது ரம்பை இலை, ஏதோ வீட்டு துளசி தான் பாருங்கள். எல்லாம் காற்றுல போய் அங்கே இங்கேன்னு வளர்ந்து நிற்கிது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கத்திரிக்காய் பாருங்கள். ஒரு நிறைய இருந்துச்சு. எல்லாமே பறித்து இன்றைக்கி வீட்டுக்கு தேவையானது எடுத்துகிட்டு மிச்சம் இருக்கிறது இது தான் பாருங்கள். பூவெல்லாம் நிறைய இருக்குது. திரும்படியும் வரும். ஒரு நாள் மட்டும் உங்களுக்கு கத்திரிக்காய் மட்டும் உங்களுக்கு ஒரு வீடியோ மாதிரி ஷார்ட்ஸ் போடுறேன். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா மணத்தக்காளி கீரை பாருங்கள். ஒரே ஒன்று மட்டும் பழுத்து இருந்துச்சு, அதான் எடுத்து காட்டுறேன். இது சாப்பிட்லாம், கீழே விழுந்துச்சு. சரி போங்க, ஒன்று தான் இருக்குது, இன்னும் நிறைய இருந்துச்சு. சரி அது பழுத்தோடனே அது எடுத்து சாப்பிட்டுக்கலான்னு விட்டுட்டேன். அப்புறம் வந்து காலையில் தான் சங்குப்பூ எல்லாத்தையுமே வந்து பறிச்சேங்க. ஏன்னா சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா எல்லாமே வாடி போயிடும். காலைல வர இன்றைக்கி கொஞ்சம் வெயில் அதிகமாக இருந்துச்சா, சரின்ட்டு பறித்து அதை டீ போடுறதுக்காக எடுத்துகிட்டு போயிட்டேன். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் ஃப்ரூட்டுங்க. அது காய் வர நேரத்தில் ஆடு கடிச்சனால அது இப்படியே தான் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த முடுக்கு போகிற வழி ஃபுல்லாமே சங்குப்பூ தான் இருக்கும். அப்புறம் நாட் ரோஸு இதுலேருந்து கட் பண்ணி அங்கே வச்சது தான் அந்த ஃபஸ்ட்டில். அது மொட்டு வந்துடுச்சு. இதுலேயும் மொட்டு ஒரு 2 மொட்டு இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்து சங்குப்பூ தான் இருக்குது. கீழே ஃபுல்லாக கனகாமரம் விதை போட்டு விட்ருக்கேன். அப்புறம் இதுவும் வந்து அந்த ரோஸு பட்டன் ரோஸில் வந்து கட்டிங்ஸ் வச்சது வளர்ந்துருக்கு. அப்புறம் கனகாமரம், துளசிலாம் கீழே விழுந்து காற்றுல எல்லாமே காற்றுல விழுந்தது தான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சங்குப்பூ. நான் வந்து இந்த ஸ்டார் ஃப்ரூட் பக்கத்தில் காட்டினது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் சங்குப்பூ. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் இந்த டிசம்பர் பூ. அதுவுமே வந்து சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா எல்லாமே உதிர்ந்து விழுந்துடும். எப்படி விழுன்னே தெரியாது. அதான் பார்த்துட்ருக்கீங்களா, எல்லாமே கீழே உதிர போகிற ஒரு டயத்தில் நான் வந்துட்டேன். நம்ம 2வது இங்கேருந்து போகும்போது எல்லாமே கீழே உதிர்ந்துருக்கும் பாருங்கள். பப்பாளிலாம் நேற்று தான் ஒரு பழம் பறித்தேன். இல்லைனா அணில் வந்து சாப்பிடுதுங்க. அதனால் இப்போ இதுவுமே பழுத்திருக்கு. கொஞ்சம் பழுத்தோன்னே எடுத்து வச்சிடணும், இல்லைன்னா அணில் வந்து சாப்பிட்ரும். பாருங்கள் பூவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உதிர்ந்து கீழே தான் இருக்குது. நல்லா பார்த்திங்கன்னா தெரியும். பாருங்கள் அதோட விதை. நான் காஞ்ச விதைலாம் எடுத்து வைக்கிறதுனால இங்கே ஃபுல்லாக காயாத விதை தான் இருக்கும். பாருங்கள் ஜஸ்ட் நான் கீழேருந்து எடுக்கேன். அது எடுக்கும்போதே ஒரு சில இதெல்லாம் கீழே விழுந்துருது. பாருங்கள் பூ டெய்லி வேஸ்ட்டாக தாங்க போகும். நான் என்ன பண்ணுறேன்னு தெரில. இதை கெட்டி தான் வைக்கணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் கனகாமரம் தான். முன்னாடிலாம் இந்த டிசம்பர் பூ இல்லாத போதெல்லாம் அந்த லைன் ஃபுல்லாமே கனகாமரம் தான் இருக்கும். அதனால் வந்து ஒரு ஆள் வைக்கிற அளவுக்கு நிறைய தரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது ட்ராகன் ஃப்ரூட்டு எந்த அளவுக்கு 2ஆக பிரிஞ்சு வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாமே வெற்றலை தாங்க. எப்படி சோத்தில் படர்ந்து போயிருக்குன்னு பாருங்கள். இல்லை கீழே ஃபுல்லாக அடர்த்தியாக இருந்துச்சு. நான் பாம்பு எதுவும் போய் அடைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கீழே வெட்டி மேலே மட்டும் விட்ருக்கேன். பாருங்கள் கற்றாழை எவ்வளோ தண்டியாக இருக்குதுன்னு பாருங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கீழேயுமே இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் படர்ந்து தான் இருக்குது. இது வந்து மண்புழு உரம் போட்டு வச்சுருக்கேன். வீட்டில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாத்தையும் போட்டுட்டேன். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு மக்கி இருக்குதுன்னு பாருங்கள். இதெல்லாம் நம்ம வீக்லி ஒன்ஸ் நம்ம செடிகளுக்கு போட்டோம் அப்படின்னா செடிலாம் அழகாக வளரும். பாருங்கள் இது வந்து ஸ்னேக் பிளான்ட்டு. இது வந்து ஒருத்தங்க வேண்டாம் அப்படின்னு தூக்கி போட்டிருந்தாங்க. நான் அவங்கள்ட்ட கேட்டு நம்ம எடுத்தது தான் இது. ஒரு மாதிரி காஞ்சி போய் தான் இருந்துச்சு. வளராதுன்னு வச்சது அழகாக வளர்ந்துருக்கு. பாருங்கள் தும்பை இலை எனக்கு அடிக்கடி தொண்டை கெட்டிடும்.
அந்த தொண்டை கட்டின போதெல்லாம் இதுதான் எனக்கு உதவும். இந்த தும்பை இலையை கொஞ்சோண்டு கையில் நசுக்கி அது கூட சுண்ணாம்பு போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம தொண்டையில் நல்லா, அதாவது கழுத்தில் வந்து நல்லா தேய்ச்சிட்டு நம்ம நைட்டு தூங்கினோன்னு வைங்களேன், மறுநாள்லேருந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும். இது வந்து பார்த்திங்கன்னா ரணக்களின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இது வந்து கற்றாழை தான். அப்புறம் மணி பிளான்ட் வச்சுருக்கேன், அங்கே இருக்க வெரைட்டி தான் இதுவுமே. அப்புறம் இங்கேயுமே ஒரு டிசம்பர் வச்சுருக்கேன், இது இப்போ தான் வளர்ந்துட்டுருக்கு. அப்புறம் மேலே பார்த்திங்கன்னா பப்பாளி, இது இன்னும் பழுக்கலை, காய் தான் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா இன்னொரு சின்ன பப்பாளி மரம் இருக்குது. அப்புறம் இங்கேயுமே மணி பிளான்ட்லாம் வச்சுருக்கேன். எல்லாமே ஒரே வெரைட்டி தான். அங்கே காட்டினது மட்டும் தான் இன்னொரு வெரைட்டி. பாருங்கள், மருதாணி ஒன்றுமே இல்லைங்க, வளரதே இல்லை இப்போலாம். மருதாணி என்ன பண்ணால் வளரும்னு தெரியல. அதனால் உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட்டில் போடுங்க. நானும் எவ்வளவோ வீடியோஸ்லாம் போட்டே தான் இருக்கேன். எல்லா வீடியோஸையும் பார்க்க தான் செய்கிறீங்க, ஆனால் ஒருத்தர் கூட கமெண்ட் பண்ணுறதே இல்லை. நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் நான் வந்து அடுத்த வீடியோ எப்படி போடலான்னு நான் பார்க்க முடியும். எனக்கு ஒரு கமெண்ட்டும் இல்லை. நான் அடுத்த வீடியோ என்ன பண்ணுறேன்னே தெரியலங்க. அதனால் தயவு செஞ்சு ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணிடுங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிரேப்ஸு கீழேருந்து மேலே விட்டுருக்கோம். அப்புறம் இது வந்து முல்லைங்க, இதுவுமே நான் ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். அதான் சொல்லலை, எந்த ஒரு வீடியோக்குமே வந்து எனக்கு கமெண்ட் வரதில்லை. ஜஸ்ட்டு பார்த்துட்டு இப்படி போயிடுறாங்க. ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணலாம் தான். சரி, இங்கேயுமே வந்து கனகாம்பரம் வச்சுருக்கோம். இது வந்து அந்தி மந்தாரையில் பிங்க் கலரு. அப்புறம் வந்து இல்லை, ஏதாவது விதை இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு விதை இருக்குது. அப்புறம் வேறு ஏதாவது இருக்கா? வேறு எந்த விதையும் இல்லை, இது மட்டும் எடுத்துக்கலாம். ஏற்கனவே பிங்க் கலர் நிறைய விதை நான் எடுத்து வச்சுருக்கேன், என்ன பண்ணுறதுன்னே தெரில. அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து எல்லோ கலர் அந்தி மந்தாரை. அப்புறம் இது வந்து நாட் ரோஸுங்க. நாட் ரோஸ் வந்து இதுலேருந்து எடுத்து வச்சது தான் எல்லாமே. ஒவ்வொன்றும் எடுத்து வச்சது கட்டிங் செமையாக வளருது. இதுலேயுமே மொட்டு வச்சுட்டு தான் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ துளிர் இருக்குதுன்னு பாருங்கள், வெயிட் தாங்காமல் சரிஞ்சிச்சு. அப்புறம் இங்கேயுமே அந்தி மந்தாரை இப்படி கையில் எடுக்கிறெல்லாம் அங்கே போட்டுருவேன், அது வளர்ந்து நிற்கி, அதை தான் காட்டிகிட்டு இருக்கேன். சரி வாங்க நம்ம அங்கே போகலாம். அடுத்து வந்து நம்ம எந்த மாதிரி வீடியோஸ் போடலாம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை வச்சு நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் நான் வந்து போடுறேன். இது வந்து ரணக்களியில் இன்னொரு ஒரு வெரைட்டி. இதோட அவுட்லைன் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக இருக்கும். இதெல்லாம் வந்து முள் டிசம்பருங்க, முள்ளெல்லாம் அப்பப்போ கீச்சிரும். இதெல்லாம் கட் பண்ணி விடணும், கட் பண்ணவே நேரமே இல்லை. இங்கே பாருங்கள், நம்ம கார்டன் டூர் வந்து ஓரளவுக்கு முடிச்சிட்டோம். பாருங்கள், அந்த சைட்லாம் வந்து தாமரை வந்து வளர்ந்துருக்கு. ஃபுல்லாக பூ இருந்துச்சு, பூவெல்லாம் இப்போ முடிஞ்சு நாங்கள் வந்து அந்த விதையெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் வந்து பூவெல்லாம் முடிஞ்சு இப்போ எல்லாமே காஞ்சிச்சு. பாருங்கள், வெயில் கூட ஒரு மாதிரி மிதமான வெயில். அந்த தென்னை மரத்துக்கிட்ட பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குங்க. காலையில் விடிய காலையிலலாம் வந்து பார்த்தோன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். பாருங்கள், நான் சொல்லலையா, எல்லா பூவுமே விழுந்து எல்லாமே காஞ்சிருச்சுங்க. இப்போ இந்த எல்லா இலையும் காஞ்ச பிறகு புது இலையும் புது பூக்களும் பூக்கும். பாருங்கள் எவ்வளோ கிட்ட இருக்குது பாருங்கள். நான் கண்டிப்பாக பூ பிடிச்சிச்சு அப்படின்னா நான் வீடியோ ஷேர் பண்ணுறேன். பாருங்கள், வீட்டுக்கு முன்னாடி வச்சுருக்க முருங்கை மரத்தில் எவ்வளோ காய் இருக்குதுன்னு பாருங்கள். அது வைக்கிறதுக்கு வந்து வீட்டில் எப்படி வைக்கிறதுன்னே தெரில, அவ்வளோ நிறையா இருக்குது. இது நான் அங்கே காட்டின ஸ்னேக் பிளான்ட் தான். அதுலேருந்து நான் ஒரு இது மட்டும் எடுத்து வச்சுருக்கேன், அதுதான் இப்போ முன்னாடி இருக்குது. அதே மாதிரி இது வந்து ஆரஞ்சு கலர் டேபிள் ரோஸு, இது மட்டும் எடுத்து முன்னாடி வச்சுருக்கேன். சரிங்க, நம்மளோட கார்டன் டூர் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து நான் கேட்டது ஒன்றே ஒன்று தான், ஜஸ்ட் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நான் உங்களுக்காக தான் நான் கார்டன் டூரு எல்லாமே போடுறேன், சரியா? அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.